அத்தை, நீங்கள் எதுக்காகவும் பயப்படாதீங்க. மாமாவுக்கும் மாமாவுக்கும் ஒன்றும் ஆகாது. கதிர் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காரு. இப்போ நம்ம வடிவும் பழனி அதுக்கடுத்து தான் சக்திவேலு குமரவேலுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. இதோ இங்கே இருக்கான்ப்பா, என்னடா பண்ண எங்கள் பெரியப்பாவை, எங்கள் பெரியப்பாவுக்கு என்னடா ஆச்சு, உங்கள் அப்பா என்னடனா அங்கே 1008 கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ என்னடனா எங்ககிட்ட இருந்து எங்கள் பெரியப்பாவை கூட்டிக்கிட்டு வர உங்கள் மனசுலலாம் நீங்கள் என்ன தானே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என் பெரியப்பாவுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்ததாக உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டாக்டர் வந்துடுவார். எங்கள் அப்பா சொல்கிறது எல்லாமே உண்மைதான், மாமாவுக்கு கேன்சரு, மாமா இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லலை. அவருக்கு எல்லாமே முடிஞ்சாச்சு. அவர் இன்னைக்கு ஸ்டே பண்ண சொன்னாங்க. ஆனால் அவர் தான் உங்கள் 2 பேத்துக்கும் பயந்துக்கிட்டு தான் அவர் வீட்டுக்கே வந்தார். அதனால தான் நான் அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு வெளியவே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்ல நேரம் நான் அவரை மறுபடியும் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுட்டேன். சரியான நேரத்தில் ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எங்கள் அண்ணனை பார்த்துக்க எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நீ யாரிடா எங்கள் அண்ணனை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் இருந்துட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. நர்ஸ் வராங்க, இங்கே எதுக்காக சத்தம் போட்டுட்ருக்கீங்க, உள்ளே வர ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, ஆனால் நீங்கள் என்னடனா இப்படி உட்காந்து சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. எங்கள் அண்ணன் எப்படி இருக்காரு அதெல்லாம் டாக்டர் சொல்லுவார் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நான் டாக்டரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே டாக்டரே வந்துடுறாங்க. எதுக்காக இப்படி சத்தம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்கள் அண்ணனை பற்றி சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டோம், அது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன விஷயம் கேள்விப்பட்டீங்க, அவருக்கு கேன்சர்னு கேள்விப்பட்டோம், அதெல்லாம் உண்மையா? ஆமாம் உண்மைதான், அவருக்கு மதியம் கூட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் போனார். அப்போவே சொன்னோம் அட்மிட் ஆகணும்னு சொன்னோம், ஆனால் அவர் தான் கேட்காம வீட்டுக்கு கிளம்பி போயிட்டார். தோ இவர் தான் கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவருங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு டாக்டர் அப்படின்ற மாதிரி நம்ம கதிரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் சரியான நேரத்தில் கூட்டிகிட்டு வந்ததுனால ட்ரீட்மெண்ட்டும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இனிமேல் யாரும் பயப்பட தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சக்திவேலா குமரவேலா டாக்டரை போயிட்டு பார்த்து பேசுகிறாங்க. எங்கள் அண்ணனுக்கு கேன்சர் இருந்தது, எப்போ அது எல்லாத்தையும் சர்ஜரி பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும், சென்னையில் தான் போய் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணனை நாங்கள் எப்படியெல்லாம் பார்த்துருப்போன்னு தெரியுமா, அவர் எவ்வளோ காசுக்கு அதிபதினு உனக்கு தெரியுமா, கோடி ரூபாய் கூட ஆகட்டுமே அதுக்கு செலவு பண்ண நாங்கள் எல்லாருமே தயாராக இருக்கோம். ஆனால் நீ நடனா உன் ரேஞ்சில் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், என் அண்ணனை ஏதோ பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மறுபடி என்ன எப்படி சர்ஜரி பண்ணணுமோ அப்படி தான் நாங்கள் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி கதிரும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, என் அண்ணனை பார்த்துக்க நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம், நீங்கள் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பழனி இருந்துட்டு இந்த குடும்பத்தில் எல்லாரும் இருக்கோம்ப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு சேர்த்துட்டு இல்லை, இப்போ எங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல, நாங்கள் பார்த்துக்குறேன் ஐயா, இனிமேல் இங்கே இருந்து நீ அசிங்கப்பட வேண்டாம், நீ வீட்டுக்கு போயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதிரை அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் ராஜியும் கோமதியும் உட்காந்து அழுந்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி இன்னும் எவ்வளோ நேரம் தான் உட்காந்துக்கிட்டு போகிறீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்லி சமாதானம் பண்ணுறாங்க. என் அப்பா எப்படி இருக்காரோ என்ன பண்ணுறாரோன்னு தெரியல, நான் எப்படி தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜு ஒரு பக்கம் அழுந்துட்டுருக்காங்க. என்னை ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், என்னை யாராச்சும் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கதிர் அங்கே தானேப்பா இருக்கான், கதிருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்ல போகிறான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கதிர் அங்கே இருக்காருல்ல, நான் அவர் கூட போகிறேன், என்னை கூட்டிகிட்டு போய் மட்டும் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ராஜு சொன்ன உடனே கதிரும் வராரு. கதிர் வந்த உடனே மாமா நல்லா தான் இருக்கார், ட்ரீட்மெண்ட்டும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, அங்கே எல்லாரும் இருக்காங்க, அதனால தான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நீ வீட்டுக்கு வந்திருக்க மாட்டேன், அங்கே என் சித்தப்பாலாம் இருக்காருல்ல, அவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதனால தான் நீ வந்துட்ட, ஆமாம் என்னை அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ராஜி அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்காகவும் என் வீட்டுக்காகவும் நீ இன்னும் எவ்வளோ தான் கஷ்டப்பட போகிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜு இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் பாண்டியனுக்கும் நம்ம கோமதிக்கும் தூக்கம் வராமல் இருக்காங்க. ராஜுக்கும் கதருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லி எவ்வளோ தூரம் எங்கிட்ட சண்டை போட்டீங்க, ஆனால் நீங்கள் என் அண்ணனுக்கு கேன்சர் இருந்திருக்கு அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையேங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
கதிர் எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சு வச்சிருக்கான். இல்லை அன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் கூட எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு சொன்னேன். ஆனால் அவன் இருந்துட்டு மாமா சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு, அதனால் வேண்டாம்ப்பான்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை பற்றி ரொம்பவே உசந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.